கர்னல் சுந்தர் வணக்கம். இன்னைக்கு சென்னையிலிருந்து அந்தமான் நோக்கி சென்று கொண்டிருந்த AN-32 விமானம் நடுவானல் மாயமாகி இருக்கிறது. இதற்கு கரெக்டா ஒரு 8:46 மணிக்கு தகவல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏற்கனவே கடந்த வருடம் டார்னியர் விமானமும் இந்த மாதிரியான விபத்துக்கு ஆளாச்சு. தற்பொழுது இப்ப AN-32 விமானம் மாயமாகி இருக்கிறது. இதுக்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமா இருக்குமா, இல்ல என்ன விஷயம் இந்த மாதிரியான விபத்துகளுக்கு காரணமா பார்க்கப்படுது? கடைசியா நமக்கு இந்த விமானத்துக்கு என்ன ஆச்சு, எங்க இருக்கு என்பது தெரிய வர்ற வரைக்கும் இது எதனால ஆச்சுன்னு நம்மளால ஊகிக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் என் அனுபவத்துல, என்னுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், பர்சனல் நாலேஜ்ல நான் சொல்ல முடியும்னா, தொழில்நுட்ப காரணத்தினால இதுக்கு இந்த விமானத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்பல. ஏன்னா நான் தாம்பரம் ஏர்போர்ட் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே இருக்கிறேன். அங்க ஒரு விஷயத்தையும் எவ்வளவு உன்னிப்பா கவனிச்சு, எவ்வளவு திறமையோட அவங்க அந்த ஐஏஎஃப் ஸ்டேஷனை நடத்துறாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால தொழில்நுட்ப காரணத்தினால இதுக்கு ஏதாவது ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்தமான்ல நம்முடைய ஒரு பிரிகேட் இருக்குது, 54 டிவிஷனை சேர்ந்த ஒரு ஆம்பிபியஸ் பிரிகேட் இருக்கு. அதே மாதிரி அங்க ஒரு ஏர்போர்ட் ஸ்டேஷனும் இருக்கு, ஒரு நேவல் ஸ்டேஷனும் இருக்கு. இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு முக்கியமா லாஜிஸ்டிக் சப்போர்ட் அப்படின்ட்டா அவங்களுக்கு வேண்டிய உணவு மற்றும் தேவையான பொருட்கள் இந்தியாவிலிருந்து அந்தமானுக்கு அனுப்புறது இந்த AN-12 தான் முக்கியமா உபயோகிக்கப்படுகிறது. இதுல AN-12 ஏற்கனவே நாம கேள்விப்பட்ட மாதிரி இது ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டு நம்ம கூட ரொம்ப நேர்த்தியான ஒரு விமானம், ரொம்ப சிறப்பா பணிபுரிந்துகிட்டு இருக்கு. இது பல விஷயத்துல லாஜிஸ்டிக்ஸ்ல மட்டும் இல்ல, இது பாம்பராவும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி பேராட்ராப்பிங்கும் இது யூஸ் பண்றாங்க. இது மாதிரி பல வித மல்டி ரோல் ஏரோப்ளைன். இதுக்கு சாதாரணமா இதுக்கு ஒன்றும் விபத்து ஆக முடியாது. ஏன்னா இதுல தௌலத் பே கோல்டி அப்படின்னு இருக்கு காஷ்மீர்ல, மிகவும் உயர்ந்த ஒரு ரன்வே. அங்கேயே போய் சப்ளைஸ் கொடுத்துட்டு திரும்பி வருது. அங்க இருக்கிற நமது ராணுவ சிப்பாய்களுக்கு அந்த இடத்துல போய் உணவும் மற்றும் தேவையான பொருட்களையும் கொடுத்துட்டு திரும்பி வர ஒரு விமானமானது இது. அதனால இது ரொம்ப நேர்த்தியான விமானம். இது என்ன நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு அந்த முக்கியமா நமக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியும். இதுக்கு இடையில இந்த விஷயம் நடந்ததுன்னு தெரிஞ்ச உடனே நம்மளுடைய கடற்படையும் ஆகாயப்படையை சேர்ந்த மற்றவர்களும் உடனே அந்த இடத்துக்கு விரைஞ்சு சென்றுகிட்டு இருக்கிறாங்க. அநேகமா அது நடந்த இடத்துக்கு அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஸ்கிராம்பிள் அப்படின்னு பேர் இருக்கு, ஸ்கிராம்பிள். அந்த மாதிரி ஸ்கிராம்பிள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் அந்த இடத்துல they will rush to the place where the accident has taken place. இப்ப அந்த இடத்த அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கிரிட் மாதிரி போட்டுக்குவாங்க. எப்படி கிராஃப் பேப்பர்ல நம்ம கட்டமா போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி கடலை அப்படி கட்டமா போட்டு பிரிச்சுக்கிட்டு அந்தந்த இடத்துல அவங்க தேடுவாங்க. தேடி இங்க இல்ல அப்படின்றது அப்படியே எந்தெந்த இடத்துல இல்லையோ அதை விட்டுட்டு எங்க இருக்கக்கூடுமோ அந்த இடத்த நோக்கி எல்லாரும் போவாங்க. அப்படிதான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. அது கடலுக்குள்ள விழுந்திருந்தா அந்த மாதிரி நமக்கு அங்கிருந்து நமக்கு கிடைக்கும். மற்றபடி வேற ஏதாவது ஆயிருக்கா, வேற எங்கேயாவது போயிருக்கா, என்ன விஷயம்ன்றது நமக்கு போகத்தான் தெரியும். ஏன்னா நமக்கு திடீர்னு இது துண்டிக்கப்பட்டது, இது ஒரு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைச்சல். ஏன்னா இந்தியா சென்னையில இருந்து புறப்படக்கூடிய ஒரு பிளேன் பாதி தூரம் வரைக்கும் சென்னை கவர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து போர்ட் பிளேர்ல இருந்து கவர் வரும். அந்த மாதிரி இருந்து ரேடார் கவரேஜ் இருக்கும். அதனால இந்த 2 டைரக்ஷன்ல இருந்து ரேடார் கவரேஜ் இருக்கும்போது அது எப்படி மாயமா போச்சு அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அது நமக்கு போகதான் நமக்கு அதை பற்றி என்ன ஆச்சு அப்படின்றது தெரிய வரும். சுந்தர், நீங்க சொன்ன மாதிரி இதுல டெக்னிக்கல் ஃபால்ட், அதாவது தொழில்நுட்ப கோளாறுனாலதான் இந்த மாதிரியான ஒரு விபத்து நடந்திருக்கும்னு சொல்ல முடியாதுங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்திருந்தீங்க. முக்கியமா நீங்க சொன்னது இந்த AN-32 விமானத்துடைய பயன்பாடு என்ன அப்படிங்கறதையும் நீங்க விளக்கினீங்க. அப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா ஒரு 8:46 மணிக்கு மேல ரேடார் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அந்த ரேடார் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற வரும்போது என்ன மாதிரியான சமயங்கள்ல ரேடார் தொடர்பு துண்டிக்கப்படும்? யுத்த சமயத்துல, ராணுவ சமயத்துல வேகமா போயிட்டு இருக்க பைலட்ஸ்
யுத்தம் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது போர் விமானங்கள் வேகமா போகும்போது சில சமயத்துல ரேடார் கவரேஜுக்கு வெளியே போயிட்டு அப்புறம் திரும்பி வரும் போன்ற வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனா இது இந்தியால இருந்து அந்தமான் போறதுக்கு அந்த ரூட்டை நம்ம ரேடார்ல ஃபுல் கவரேஜ் இருக்கு. அதனால அது எப்படி வெளியே போயிருக்க கூடும் அப்படின்றது ஒரு விஷயம். ரேடார் இல்லைனாலும் ரேடியோவும் இருக்கு. அது இல்லாம ஒரு ஏரோப்ளேன் அந்த இடத்துல இருந்து பறக்கிறதுனாக்கா சுத்தி முற்றி இருக்கிற நாடுகள் பர்மா, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுடைய ரேடார் கவரேஜ்லயும் அது இருக்கும். எல்லாருக்கும் அதை பத்தி தெரியும். அதனால எல்லா இடத்துல இருந்தும் ஒரே சமயத்துல போச்சா இல்ல ஒருத்தருக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு இன்னொருத்தருக்கு இல்ல என்பது போன்ற ஏதாவது விஷயம் இருக்கா, இதெல்லாம் போக போகத்தான் நமக்கு தெரியும். ஆனா தற்சமயம் நமக்கு அதை பத்தி ஒன்றும் கிடைச்சதா தெரியல. கடைசியா ராணுவ அதிகாரிகளுக்கு நமக்கு என்ன சொன்னது என்றால், இவர்கள் பல ஏரோப்ளேன்களையும் பல விமானங்களையும் கப்பல்களையும் அந்த விபத்து நடந்திருக்க கூடிய அந்த இடத்திற்கு அனுப்பி இருக்கிறார்கள் என்பதுதான் தெரியும். இது காலை 9 மணிக்கான விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா 2:30 மணி தாண்டியாச்சு. அதனால இதுக்கு நடுவுல என்ன நடந்திருக்கும் என்பதை பற்றி அதிகாரிகள் நமக்கு சொன்னாதான் நமக்கு விளக்கமா நல்லபடியா தெரியும். அது வரைக்கும் நாம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுதான் அவசியம். ஒண்ணு மட்டும் நிச்சயம், கடற்படையாகட்டும், கப்பற்படையாகட்டும், விமானப்படையாகட்டும், தரைப்படையாகட்டும், எல்லா படையிலும் சேர்ந்த எல்லா வீரர்களும் இது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. முடிந்ததை செய்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பது என்னுடைய பரிபூர்ணமான நம்பிக்கை.